தப்பனே 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 துதுதா தப்பனே தும்பு டக்கு தும்பு டக்கு 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 தும்பு 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 தாதி தத்தடுத்த தந்து புல்ல தும் 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 தோடும் தோடும் தோதோ 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 தும்பு தும்பு தோதோ தும்பு தும்பு டொன் 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 தப்பனே தப்பனே துண்ணா தத்தானே தும்பு 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 டோடாடா டொப்பு பட்ட பாடாப்பா டோடோ 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 டண்டு டடுக்கு டும்பு டட்டுக்கு தும்பு தட்டுக்கு தும்பு 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 தும் 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 கூட்டம் அப்படியே கூடி நின்றுக்கிட்டு இருக்கு. ஊர்க்கார தலைவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ 4 கடலில் கொண்டு போய் விட்டு வந்தாங்களே, அந்த அவங்களுடைய சொந்த பந்தம், அவங்க உறவுகள் போக்குவரத்து நடைபாதையில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கடல் செயல் விட்டு வந்த சனங்க அவங்க உறவுகள் பார்த்துட்டு தலைவர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா மீனை கண்டுபிடிச்சிட்டாங்க, உப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு இரும்பு ஆசாரியை நாங்கள் பார்த்தோம். ஒரு 4 குளத்து பக்கத்தில் விட்டு வந்தேல, அவங்க என்னடானா அந்த இரும்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. நமக்கு முதல்ல இந்த புல் வெட்டுறதுக்கு கத்தியும் அருவாவும் இரும்பில் அடித்து கொடுத்து அதை மண்ணில் போட்டு கல்லை போட்டு தீட்டி கொடுத்தாங்க. இப்போ இரும்பில் பொருள் தயார் பண்ண கண்டுபிடிச்சிட்டாங்க. மம்பட்டி மாதிரி இரும்புலே மம்பட்டி செஞ்சிட்டாங்க. அப்புறம் சுச்சியிலே இரும்பில் செஞ்சுருக்காங்க. அது என்ன வெயிட்டு ஓவராக இருக்குது, அதனால் தூக்கி அடித்து சில வேலைகள் போய்கிட்டு இருக்கு. மம்பட்டிலாம் செஞ்சிட்டாங்க. நம்ம அந்த விவசாயம் ஏதோ போட்டு முளைச்சிக்கிட்டு இருந்துச்சு செடிகள், அந்த செடிகளில் அந்த காலி இடத்த மம்பட்டியில் செதுக்கி எடுக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு. அந்த கடப்பாறை குண்டி அந்த உள்ளு வேரோட சில வேண்டாத மரங்கள் வேண்டாத செடிகள்லாம் எடுத்து போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணுறாங்க. நம்ம ஒன்று போல் ஏதாவது நம்ம என்ன புதுசாக என்னத்தை விவசாயம் பண்ண போகிறோம், ஏதோ செடிகளை ஒரே செடிகளை நட்டி வைப்போம், இல்லை ஒரே விதைகளை போடுவோன்னு அந்த இடத்த ஒரு 3 மைல் தூரம் இடத்த காலி பண்ணி வச்சுருக்காங்க. சரி ரைட்டு, அடுத்து விவசாயத்தை நம்ம ஆரம்பிப்போம். அந்த 4 குளத்து பக்கத்தில் இருக்கிற விவசாயிக அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு ஒவ்வொரு செடியாக ஒரு லக்கில் ஒரு 1.5 மைல் தூரம் செடிகளை நட்டுறாங்க. 1.5 மைல் தூரம் அந்த பச்சை மிளகாவுடைய விதையை போட்டு பச்சை மிளகா விளையட்டும் அப்படின்னு விவசாயக்காரர்கள் விவசாயத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த இரும்பில் செய்யக்கூடியவர்கள் இரும்பு மரங்களை போட்டு தீகளை வச்சு தீயை போட்டு எரித்து செத்தை அதாவது போட்டு மரத்தை போட்டு தீயை எரித்து அதில் இரும்புகளை நல்லா சூடு பண்ணி பழுக்க காய வச்சு அதில் ஒரு 5 பேருக்கு தொழில் தெரியுது, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில். ஒரு 95 பேரை எடுபிடி வேலை சம்பர் அடிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் இரும்புலே செய்தனால கனமும் வெயிட்டு ரொம்ப தூக்கிட்டு அடிக்க முடியலை. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த இரும்பில் செய்யக்கூடிய இரும்பு கான்ட்ராக்ட், இரும்பில் செய்யக்கூடிய ஆசாரி, இரும்பு ஆசாரி அவர் செஞ்சிட்டாருங்க. அப்போ இது என்னென்னா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அவ்வளோ வெயிட்டை தூக்கி அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. வேலைகள் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை மம்பட்டையை செஞ்சிட்டாங்க. ஏற்கனவே செடி வெட்டுறதை கத்தியை செஞ்சிட்டாங்க, அருவாவை செஞ்சிட்டாங்க, உளியை செஞ்சிட்டாங்க, அப்புறம் சுச்சியில் செஞ்சிட்டாங்க. கட்டையே இல்லாமல் இரும்பு மூலியமாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் ஒரு கார்பரண்டு மரத்தை பார்த்து கட்டையில் மரத்தை பார்த்துருக்காரு. இந்த மரத்துலேருந்து நம்ம கட்டை எடுக்கலாம்னு அது ஒரு ஆராய்ச்சி போய்கிட்டு இருக்கு. இப்படி அப்போ அந்த இரும்பில் அடித்து வளைச்சி செய்தாரே அந்த இரும்பு ஆசாரியும் இந்த கட்டையை மரத்தை பார்த்த உடனே இதில் கட்டை எடுக்கலாம், இதில் கட்டையில் செய்யலாம், இதை செதுக்கலாம் அப்படின்னு அந்த கட்டை கார்பெண்டருக்கு அப்போ தான் ஐடியா பிளானு அப்படியே உதயமாயிருக்கு. ஒரு 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 யாபசக்தி உதயமாயிருக்கு. அந்த ஆராய்ச்சியை கட்டை மூலிமா மரத்தை பார்த்து கண் மூலிமா மைண்டு மூலிமா மனசு மூலிமா கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. அப்போ இந்த இரும்பு செய்கிறவங்கிட்ட பேசுகிறாரு, ஏங்க எல்லாமே நீங்கள் இரும்பாக போட்டனால தூக்க முடியல,
எனக்கு ஒரு ஐடியா பிளான் கிடச்சிருக்கு. நான் இந்த மரத்தை பார்த்துருக்கேன். இந்த மரத்தை செதுக்கோம்னா நம்ம கட்டையும் இரும்பையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் எனக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. எனக்கு தகுந்தாப்புல நீங்கள் இரும்புகளை அடிங்க. எனக்கு இப்போ இரும்பு வந்து இந்த மரத்தை வந்து செதுக்கிறதுக்கு மிஷின்கள்லாம் தேவைப்படுது. எனக்கு சில பொருட்கள் வந்து உங்கள் மூலியமாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இரும்புலே இப்போதைக்கு செய்யுங்க. அப்புறம் நான் அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க மரத்து கட்டையில். அப்போ கட்டை மூலிமா இரும்பு மூலிமா நம்ம 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இரும்பு அடிக்கிற ஆசாரி, நீங்கள் இரும்பை மட்டும் அடிங்க. நான் வந்து மரத்தை பார்த்து மரத்தை செதுக்கிற கார்பரண்டு. நான் வந்து செதுக்கி சில மரத்தெல்லாம் வெட்டி போட்டு செதுக்கி கட்டையில் எடுத்து அந்த கட்டையில் சில பொருள்கள் மரக்கட்டை பொருள் செஞ்சுக்கிடுதேன் அப்படின்னு 2 பேரும் பேசுகிறாங்க. சரியா? நீங்கள் சொல்கிற மாதிரியே நம்ம ஒப்பந்தம் வந்து பண்ணிக்கிடுவோம். அதனால் வந்து நீங்கள் என் தொழிலும் கற்றுக்கிட வேண்டாம், நான் வந்து உங்கள் தொழிலும் கற்றுக்கிட வேண்டாம். உங்கள் தொழில் இரும்பை உருக்கி அதை மம்பட்டி, கடப்பாரை, அருவா, அந்த செல்லு, அந்த செடி வெட்டுற கத்தி, இதுகெல்லாம் சூரி கத்தி, காய்கறி வெட்ட கத்தி இரும்பிலே தயார் பண்ணுறீங்க. அதனால் நமக்கு சில பொருள் இரும்பில் வந்து செஞ்சு கொடுங்க. அது மூலிமா மரத்தை வெட்டி அதை செதுக்கி அதை எடுத்து அப்புறம் வந்து கட்டையும் இரும்பையும் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணி செதுக்கிற டயத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ இந்த கட்டையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மரத்தில் வந்து கட்டை எடுக்கிறதுக்கு இரும்புனாலேயே இரும்பு ஆசாரி நீங்கள் செதுக்கி கொடுங்க அப்படின்னு அந்த மரத்தை பார்க்குற ஒரு ஐடியா பிளான், அவர் ஒரு ஆராய்ச்சி மனசுலையும் மூளையிலையும் உதயமாயிருக்கு. இந்த மரத்தில் கட்டையை செதுக்கி அதில் பொருள்கள் சில எடுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் பேசி ஒப்பந்தம் பேசிட்டாங்க. இப்படிலாம் வந்து கதை போய்கிட்டு இருக்குய்யா. இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு டெவலப் ஆகி நம்ம ஊர் போய்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம இப்படி சில ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இன்னும் தீவிரமாக நீங்கள் ஆராய்ச்சிகளை கண்டுபிடிங்க. அந்த நம்ம எழுதினோம் இல்லையா, நம்ம மணலில் எழுதி வந்து படித்தோம். அதனால் அந்த படிப்பு மூலிமா சில கூட்டல் கணக்கு, கழித்தல் கணக்கு, வகுத்தல் கணக்கு, படிப்பு ஏதோ கொஞ்சமாக பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மூலிமா கொஞ்சம் பசங்களும் ஆளுகளும் நம்ம ஆட்களும் படிப்பு நல்லா ஓரளவுக்கு கற்றுக்கிட்டாங்க. அதானங்க ஓரளவுக்கு கல்வி தானங்க மெயின் அப்படின்ட்டு ஊரில் ஒருவன் தலைவர்கிட்ட சொல்கிறாங்க. ஐயா அப்படியே போய்கிட்டே இருக்கட்டும், இன்னும் என்ன கண்டுபிடிக்கணுமோ, இன்னும் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுமோ, இப்போ தனித்தனியாக இருந்தால் தான் உங்கள் மூளையும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு அமைதியாக இருக்கும். அப்போ தான் புதுசாக சில கருவிகளை நம்ம ஊருக்கு மக்களுக்கு யூஸ் பண்ண கருவிகளை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஒன்றா இருந்தோம்னா திருப்பி வந்து நீங்கள் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள், 2 பேர், 3 பேர் போதுங்க. அப்படியே வந்து தொழில் விஞ்ஞானிகளையும் தொழிற்சாலைகளையும் அதுகளை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த ஊர் தலைவர் சொல்லுதாருங்க. ரைட்டு. சரி, இது வந்து ஏற்கனவே 19ஆவதுன்னு 2 வீடியோ எடுத்துட்டேன். தவறுக்கு நான் வருந்துக்கிறேன். இது 19, 20, 21. இந்த வீடியோ வந்து 22வது வீடியோ. அதனால் மக்களே, சனங்களே, என்னுடைய பார்வையாளர்களே, அதனால் கொஞ்சம் தப்பு நடந்துருச்சு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக நினச்சி என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஒரு வீடியோ 19 வீடியோன்னு 2 வீடியோவை நான் போட்டேன். 19, 20, 21 இந்த வீடியோவோட சேர்த்து தான் 22 மெயினில் வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய பார்வையாளர்கள், என்னுடைய நேயர்கள், என்னுடைய மக்கள், கருத்து உள்ள மக்கள், கருத்து வேறுபாடுக்கு வரவேற்பு கொடுக்குற மக்கள், என்னுடைய ரசிகர்களும் அப்படியே எடுத்து துயர்ந்தாப்பில் பார்க்குறதுக்கு அந்த குறிப்பை உங்கள்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். அந்த குறிப்பு படியும் நீங்கள் எடுத்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமைக்கிறங்க. மக்களே, வாழ்க வாழ்க. உங்களோடு நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். இது ஒரு கனவு, கற்பனை. இந்த கனவுக்குள்ளேயும் கற்பனைக்குள்ளேயும் நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். இந்த கனவுக்குள்ளேயும் கற்பனைக்குள்ளேயும் என் ரசிக பெருமக்களை, பொது சனங்களை, உலகம் முழு சனங்களையும் நான் அப்படியே அந்த கற்பனைக்குள்ளே கொண்டு போய்கிட்டே இருப்பேன். அடுத்த ஜென்ரேஷன் தலைமுறையில் உங்களை சந்திப்போம். புரியாத புதிர், தெரியாத தெரியர், புரியாத புதிர்,
தெரியாத மாயை. இந்த மாயை உலகத்துக்குள்ள உங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் நான் ஒருவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். வாழ்க 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 வளமுடன். அறிவோம் அறிவோம். ஓம் ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயா. சிவனே சிவனே தாண்டவம் ஆடுத சிவனே, என்னோடு வந்து தாண்டவம் ஆடி நல்ல கருத்துகளும் கொள்கைகளையும் எல்லா மத தெய்வமும் வந்து செயல்படுங்கள். வெற்றி செய்ய உண்டாகட்டும். வெற்றி செல்வம் பணம் எல்லாம் வரட்டும். மக்களுக்கு நேயர்களுக்கு பார்த்து எல்லாத்துக்கும் நன்மைகள் உதவி எழுப்பு புரிவீர்கள் எல்லா மத தெய்வங்களும். வணக்கம். உங்களிடம் என் பேர் எம் பாலசுப்ரமணியன். உங்களிடம் நான் விடைபெறுகிறேன்.